தமிழ் திரையுலகின் இலையுதிர் காலமா ஜூன் மாதம் என்னும் அளவிற்கு இயக்குனர் பாக்யராஜ் இன்று மறைந்திருக்கிறார். சில நாட்களுக்கு முன்பாக அவருடைய குருநாதர் பாரதிராஜா மறைந்தார். ஒரே மாதத்தில் இரு கலையுலக ஜாம்பவான்கள் மறைந்தது திரையுலகையை அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது. தமிழ் திரையுலகின் ஒரு பொற்கால அத்தியாயம் இன்று மவுனித்து போயிருக்கிறது. தமிழ் சினிமாவின் திரைக்கதை சக்கரவர்த்தி என அனைவராலும் போற்றப்பட்டவர் இயக்குனர் பாக்யராஜ். தன்னுடைய 73வது வயதில் மாரடைப்பால் காலமாகியிருக்கிறார். 80களின் காலகட்டத்தில் மேஜை நாற்காலி என ஸ்டுடியோக்குள் முடங்கி கிடந்த சினிமாவை சாமானியர்களோட வீட்டு வாசலுக்கு கொண்டு வந்த அந்த பேனா தற்போது ஓய்வெடுத்து கொண்டது என்றுதான் நாம் நினைக்க வேண்டியிருக்கிறது. ஈரோடு மாவட்டத்தின் வெள்ளன்கோவிலில் பிறந்தவர் பாக்யராஜ். அவருடைய வாழ்க்கை ஒரு சினிமா திரைக்கதையை விட சுவாரஸ்யமானது. வறுமையின் காரணமாக கல்லூரி படிப்பை பாதியிலே கைவிட்டு ஆந்திராவில் ரிக்ஷா இழுப்பராகவும் சர்க்கஸ் கோமாளியாகவும் வாழ்வாதாரத்துக்காக போராடியவர் பின்னர் தான் சென்னை வந்து தன்னை ஒரு கலை உலக பிதாமகனாக மாற்றிக்கொண்டவர் இயக்குனர் பாக்யராஜ். இயக்குனர் பாரதிராஜாவின் பாசறையில் உதவி இயக்குனராக தொடங்கி பின்னாளில் திரைக்கதை மன்னனாக அவர் உருவெடுத்தது ஒரு பெரும் வரலாறு. மிக கூர்மையான வசனங்களுக்காக பேசப்பட்டவர் இயக்குனர் பாக்யராஜ். தற்போது நடிகர் கமல்ஹாசன் பாக்யராஜ் உடலுக்கு அஞ்சலி செலுத்த வருகை தந்திருக்கிறார். பாக்யராஜ் உடலுக்கு கமல்ஹாசன் அஞ்சலி செலுத்தி வருகிறார். பாக்யராஜின் மகன் சாந்தனுவுக்கு ஆறுதல் சொல்லி வருகிறார் கமல்ஹாசன். பாக்யராஜின் மனைவிக்கு ஆறுதல் கூறி வருகிறார் கமல்ஹாசன். பாக்யராஜ் உடலுக்கு மலர் மாலை அணிவித்த பிறகு அவருடைய மனைவிக்கு ஆறுதல் சொல்லி வருகிறார் நடிகர் கமல்ஹாசன். தமிழ் திரையுலகின் ஒரு பொற்கால அத்தியாயம் இன்று மவனித்து போயிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். ஒரே மாதத்தில் இரு திரையுலக ஜாம்பவான்கள் மறைந்திருக்கின்றனர். குருநாதர் சில நாட்களுக்கு முன்பு இறந்த நிலையில் தற்போது அவருடைய சிசியர் என்று சொல்லக்கூடிய பாக்யராஜும் மாரடைப்பால் காலமாகியிருக்கிறார். நுங்கம்பாக்கம் வள்ளுவர் கோட்டத்தில் இயக்குனர் பாக்யராஜ் உடலுக்கு திரை பிரபலங்கள், அரசியல் தலைவர்கள் பலரும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். நடிகரும் மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவருமான கமல்ஹாசன் தற்போது பாக்யராஜ் உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகிறார். அவருடைய குடும்பத்தாருக்கு ஆறுதல் கூறி வருகிறார்.
இயக்குனர் பாக்யராஜ் உடலுக்கு நடிகர் கமல்ஹாசன் அஞ்சலி செலுத்தி சென்றிருக்கிறார். ஹீரோ என்றாலே சண்டையிட வேண்டும், கம்பீரமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற பிம்பங்களை எல்லாம் உடைத்தவர் பாக்யராஜ். தடித்த கண்ணாடி, திருட்டு மொழி, எளிய உடல் மொழி என ஒரு நடுத்தர வர்க்கத்து நாயகனை திரையில் உலவச் செய்தவர்தான் பாக்யராஜ். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு முறை சொன்னார், திரைக்கதை ஒரு படத்தின் முதுகெலும்பு என்றால் அந்த முதுகெலும்புக்கே முதுகெலும்பாக இருந்தவர் பாக்யராஜ் என்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தே அவருடைய நடிப்பையும் அவருடைய திறமையையும் பாராட்டி பேசியிருப்பார். 1981 ஒரே ஆண்டில் 4 வெவ்வேறு ஜானர்களில் படங்கள் தந்து ஹிட்டடித்த அவருடைய வேகம் இன்றுமே வியப்புக்குரிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது.